தேவையையும் ஆசையையும் வாழ்க்கையும் புரிந்து நம்ம வாழ்கிறப்ப எல்லா வகையான விஷயத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், லேர்னர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்ம லைஃப் அகாடமி வந்துட்டு முழுக்க மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அகாடமி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணுன்றதை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நார்மலாக ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் இது சம்மந்தமான ஒரு நுணுக்கங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அண்டு உண்மையிலையுமே அந்த விஷயத்தை எப்படி நம்ம அடையிறது அப்படின்றதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் அண்ட் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன், அதாவது சுய ஆய்வு மற்றும் தெளிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 21 செஞ்சுரியில் நிறைய மக்கள் பீப்புள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாமலே நிறைய ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலையுமே அந்த வேணும் அப்படின்னு ஓடுற விஷயம் உண்மையிலையுமே அவங்களுக்கு தேவை இருக்கா, அல்லது அது வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்களுக்காக அது ஓடிக்கிட்டு இருக்காங்களான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளே ஸோ நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய அறிவையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக அதற்கான தெளிவு கிடைக்குன்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதற்கு ஒரு 4 ஸ்டெப்பு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்புங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆரண்டி பண்ணி இந்த ஒரு காலகட்டத்துக்கு அதுவும் எளிமையாக எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் ஸ்டெப் என்ன? பார்த்தலாமா? ஃபைன். முதல் ஸ்டெப் என்ன? முதல் விஷயம், நம்ம லைஃபுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதற்கான கோல் என்னன்றதை கிளியராக நம்ம செட் பண்ணணும். இது ரொம்ப டீப்பாக அடுத்த வீடியோஸில் நம்ம கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ ஒன்றா சொன்னோம்னா அது கிளாரிட்டி இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் லைஃப்பில் நம்ம ஏன் பிறந்திருக்கோம், ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் அவர் லைஃப் அப்படின்ற விஷயத்தை நம்ம கரெக்டாக தெளிவாக அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ஸோ அதில் வந்துட்டு சின்ன கோல்ஸாக பிரித்து நம்ம லைஃப்பை அழகாக இந்தந்த கோல் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அடையக்கூடிய ஒரு வகையும் நம்ம இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும். அண்ட் முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அல்லது லைஃபுடைய பர்பஸை கண்டுபிடிச்சிட்டா போதுமா, அண்ட் உண்மையிலையுமே அந்த விஷயத்தை அடையிறதுக்கான தெளிவான ஒரு பிளான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஸோ என்ன கோல் என்ன பர்பஸ் அப்படின்றதுக்கான தெளிவான பிளானுங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கான ஒரு பிளானாக இருக்கலாம். 3 மந்த் 6 மந்த் அல்லது 1 இயர் அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ பிளான் ரெடி பண்ணால் போதுமா அப்படின்றத தாண்டி தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதற்கான ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை ஆக்ஷன்ஸாக எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். அண்டு அதுதான் ஸ்டெப் 3. இது வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஆசைப்படக்கூடிய நம்ம விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அடைவதற்கான 3 படிகள் அப்படின்றத இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படி மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் தன்னுடைய லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. பல வருடங்கள் அதற்கான டைம் வந்துட்டு ஸோ எடுத்துக்குது. அண்ட் இந்த மாதிரி பல வருடங்கள் எடுத்துக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் பலவிதமான தன்னுடைய அறிவினாலும் சிந்தனையினாலும் மிகப்பெரிய லெவலில் மாற்ற முடியுன்றதான் 4வது ஸ்டெப்பு. அதுதான் இன்னைக்கு வீடியோவுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ தனி மனித சுய ஆய்வு மற்றும் தெளிவு அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி லெவல், அந்த ஒரு மைண்டு, ஸோ அந்த ஒரு மனநிலை, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய தொழிலையாகட்டும் அல்லது வாழ்க்கையிலேயாகட்டும் அல்லது நமக்குள்ளே ஆகட்டும் அப்படின்ற விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா, அனலைஸ் அண்ட் ரிசர்ச் ஆஃப் யுவர் பிளான் அண்ட் யுவர் கோல் அண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்றது காமனாக பொதுவாக இருக்கும். கோல் அண்ட் பிளானில் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியான வழியில் போயிட்டுருக்கீங்களான்றதை, ஸோ அந்த பிளான்லையும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது நீங்கள் சம்மந்தப்பட்ட பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க, இது கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு 4 டைப்பாக பிரித்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கி இந்த வாரம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அது என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குன்றதை கரெக்டாக பிரித்து அந்த விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக மிகப்பெரிய லெவலில் மேம்பாடு அடைய முடியும். 10 வருஷத்தில் அடைய வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷத்தில் அடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை இந்த சுய ஆய்வு மற்றும் தெளிவு நம்ம கொடுக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2வது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு R&D பண்ணணும், நம்மளுடைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட்
பிஸ்னஸ் அண்ட் லைஃப் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 3 months ஒன்ஸு நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக ஓகே இந்த இயர் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஸோ அதில் தொழில் வாழ்க்கையில் அப்புறம் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நமக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நன்மைகள் தீமைகள் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது, எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற விஷயத்தை அழகாக தனியாக இதுக்கு ஒரு நோட்டை போட்டு ஓகே எழுதி சூப்பராக இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி R&D பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல ஓகே விஷயத்தை நீங்கள் வரும் முன்னாலேயே பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், வரதுக்கு முன்னாடி தடுக்க முடியும். ஓகே, என்ன மாதிரி வருன்றதை கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே மேம்படுத்துவதற்கும் நம்மளே செதுக்குவதற்கும் சுய ஆய்வு சுய ஆராய்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் டெஸ்டினி. நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்வியல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இது எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே எதுக்காக அதை பண்ணுறோம், அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படின்றது அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா மட்டும்தான் ஓகே அதை நம்ம கிளாரிட்டி அடைஞ்சோம்னா மட்டும்தான் அடுத்த லைஃப் டெவலப் பண்ணிக்க முடியுன்றதை சொல்லி நம் விதியை நம்ம வடிவமைப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி. பை. டேக் கேர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். தேங்க்யூ.